கைஸ், வீட்டில் இருக்க எலியால் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போன வாரம் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். இந்த கட்டில் கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா சரசரன்னு சவுண்டு கேட்டுது. என்னடா சவுண்டு கேட்குதுன்ட்டு டக்குன்னு கட்டில் மேலே ஏறி அப்படியே குனிஞ்சு பார்க்குறேன். ஒரு 7-8 அடியில் ஒரு பெரிய பாம்பு ஒன்று என்னை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு கட்டில் பீரோ கடியில் பூந்துருச்சு. நான் வந்து அதை பார்த்து ஷாக்காகி நான் இங்கே ஷாக்காகி நிற்கிறேன். அது என்னை பார்த்துட்டு ஷாக்காகி அங்கே பீரோ கடிக்குள்ளே போயிட்டு ஸோ அந்த பீரோலேருந்து நானும் திறத்தி பார்க்குறேன், போக மாட்டேது. நானும் என்னடா செய்யறதுன்ட்டு பீரோவை நவுத்துறேன், இது பண்ணுறேன். அது வந்து நல்லா உடம்ப சுருட்டி பாதுகாப்பாக பீரோவுக்கு நடுவில் உட்காந்துருச்சு. இந்த பக்கமும் தெரில, இந்த பக்கமும் தெரில. பாம்பு இருக்கான்றதே தெரியாமல் அளவுக்கு அது மறைஞ்சிடுச்சு அந்த கட்டிலுக்கு, சாரி பீரோவுக்கு அடியில். ஸோ அந்த மாதிரி மறைஞ்சிட்டு உட்காந்துருந்தது. அதை வந்து நம்ம அடிக்கவும் முடியாது. ஏன்னா ரொம்ப வருஷமாக அந்த பாம்பு இங்கே தான் இருக்குது, இந்த சைடில் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் யாரையும் எதுவும் பண்ணாது. அது வரும் போகும், நம்மளை பார்த்து பயந்துட்டு ஓடிடும். அது எலி பிடிக்க தான் வரும். ஏன்னா எலி வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது திறத்திட்டே வீட்டுக்குள்ளே தெரியாமல் வந்திருக்கும். அது மேலே தப்பு கிடையாது. அப்படியே இருந்தாலும் நம்மளை பார்த்துட்டு ஓடிடும். முன்னாடி ஒரு தடவை இது மாதிரி தான் எலியை திறத்திட்டு வந்துட்டு நாங்கள் திறத்தி விட்டதுக்கு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு. இது என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். ஏன்னா அடிக்கவும் கூடாது, அது இருக்கிறதும் டேஞ்சர். ஏன்னா குழந்த இருக்குது, நிறைய குழந்த இருக்குது தெருவில். அடுத்தது இது ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்குது இந்த பாம்பு. ஏன்னா ரொம்ப பெருசு, 7 அடி 8 அடி இருக்கும். ஸோ அந்த அவ்வளோ பெரிய பாம்பு பார்த்தா நமக்கு பயமாக தானே இருக்கும் யாராக இருந்தாலும். ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். ஸோ வீடியோலாம் பார்த்திங்கன்னா நிறையா பார்த்துருக்கேன். யூடியூப்பில் நிறைய வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபயர் இன்ஜின்லேருந்து வந்து பிடிச்சிட்டு போவாங்க. ஃபயர் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணால் பிடிச்சிட்டு போவாங்க. ஸோ அதனால் அந்த ஐடியா வந்துச்சு. சரின்ட்டு 101க்கு கால் பண்ணி இது மாதிரி பாம்பு பூந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வனத்துறைக்கு நம்பர் கொடுத்தாங்க, ஒரு நம்பரு. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க உடனே வந்துடுறேன், ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், பார்த்துங்க எங்கேயும் போகாமல் அப்படின்னாங்க. என்னது பாம்பை பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா வேறு வழியும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். போய் கதவுலாம் சாத்திட்டு, ஏன்னா பாம்பு வந்து நம்மளை பார்த்து பயப்படுதுன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. நம்ம வந்து பாம்புக்கு பயந்தாலும் அது நம்மளை பார்த்துட்டு பயந்துட்டு ஒளிஞ்சிட்ருக்கு, நம்ம எதாவது பண்ணிடுவோன்ட்டு. ஸோ இதை நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு ஒரு குச்சி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து கட்டிலில் வந்து உட்காந்துட்டேன். அந்த டைமில் வீடியோலாம் எடுக்கலை, ஏன்னா அந்த மைண்ட் இருக்காது. ஏன்னா பாம்பு பார்த்த பயத்தில் இருக்கும் நம்ம. ஸோ அப்போ ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தேன். அடுத்தது ஒரு மணி நேரம் ஆகிட்டு அவங்க வரத்துக்கு. அவங்க வந்து பிடிக்க ட்ரை பண்ணாங்க. நான் அந்த டைமில் நான் வீடியோ எடுக்க மைண்டில் எப்படி பிடிக்கிறாங்கன்றதை ஆர்வமாக பார்த்துட்ருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா அது ரொம்ப வலிக்கிட்டு ஓடுச்சு. அந்த கிளிப் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அதை வச்சு பிடிச்சாங்க. அதுலேருந்து அது ஸ்லிப்பாகி ஓடுற அளவுக்கு அது திறமையாக இருக்குது, சரியான ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கே இங்கேயும் ஓடுனுச்சு ரூமுக்குள்ளே. ஆனால் சின்ன ரூமுன்றதுனால அது எங்கேயும் போக முடியல. கட்டிலுக்கு அடியில் பூந்துச்சு, அங்கே பூந்துச்சு, இங்கே பூந்துச்சு. ஆனால் 2 பேர் இருந்தாங்க, மாற்றி பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்தளவுக்கு எஸ்கேப் ஆகிற அளவுக்கு வலிக்கிட்டு ஓடுது. அப்படியே அவங்க கையால் பிடிக்கிறாங்க, வலிக்கிட்டு ஓடுது. ஸோ அந்தளவுக்கு சரியான பாம்பு இது. அதுக்கப்புறம் அது பிடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். அங்கே பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா போராட்டம் நடந்துச்சு. ஸோ அதை எடுக்க முடியல. ஆனால் பிடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் போடுறதுக்கே அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க, அந்த டப்பாவில் போடுறதுக்கு. அது வீடியோ எடுத்திருக்கேன், அதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ பெரிய பாம்பு. ஸோ இதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அந்த எலியார் தான். அதுக்காக தான் எலி பொறி முக்கியமாக வாங்கியிருக்கேன். ஸோ அந்த எலி பொறியில் ஒவ்வொரு எலியாக கொண்டு போய் எங்கேயாவது போய் விட்டுறேன் காட்டுக்குள்ளே. ஏன்னா எலியால் பொருள் டேமேஜ் ஆகிறது இல்லாமல் இந்தமாரி விஷயமும் நடக்குது இந்த எலியால். சரி கேஸ், பாருங்கள், அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஃபோட்டோ எடுத்து ஒன்றும் வேறு வீடியோ
போட்டாங்க பெருசாக இருக்கு. கட்டில் வச்சு போடுறாங்க. கட்டில் வச்சு போட்டாங்க. நெஞ்சி நல்ல சார்மா நல்ல சார் நல்ல பொண்ணு நல்ல சார் இதேதான் குதிரையா குதிரை அடிபட்டா நம்ம என்ன பண்றது நம்மதான் அவ்வளோ பெருசு இருக்கு தலையை உள்ள வச்சாங்க பாரு, அதுல இருந்து பார்த்துருவோம். டா பிடுங்கண்ணா